ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேகேஆர் ஹர்திக் பாண்டியா மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம 2 நாளாகவே போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அவர் சில டிமாண்ட்ஸ் கேகேஆர் கிட்ட வச்சிருக்கிறாரு. அது என்னென்ன டிமாண்ட்ஸ், என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியே வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஜிடிக்கு 2 சீசன் கேப்டனாக பண்ணி ஒரு சீசன் கப்போடையும் இன்னொரு சீசன் ஃபைனலோடையும் வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஐடியா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரோட ஒப்பீனியன் அண்ட் மும்பையோட ஒப்பீனியன் மேட்ச் ஆகாததுனால சில ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய மிஸ்கம்யூனிகேஷனில் முடிஞ்சு. இந்த ஒரு ரீசனால தான் ஹர்திக் பாண்டியா மும்பையை விட்டு வெளியே வரணும்ட்டு நினச்சிருந்தாரு. இப்போ அதற்கான ஏற்பாடுகளும் போய்கிட்டு இருக்கு. ஸோ கொல்கத்தாட்ட அவர் வச்ச டிமாண்ட்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேகேஆர் 2024 அவங்களோட 3rd கப்பை அடிக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 சீசன் எதிர்பார்த்த மாதிரி போகல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேப்டன் பக்கவான கேப்டன் அமையலை. ஃபாஸ்ட் பவுலிங்கும் லாஸ்ட் சீசன்லாம் இன்ஜுரின்ட்டு போயிட்டாங்க. ஸோ கொல்கத்தா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கேப்டனை செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதிலிருந்து டீமை பிரிக்கலாங்கிறது தான் இப்போதைக்கு கேகேஆரோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இவர் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் டீமுக்குள்ள வர்றப்ப டீமோட கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும், எந்த விதமான இன்டர்ஃபரன்சஸும் எனக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன மாதிரின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் ஒரு ஐடியா வச்சிருந்திருப்பாரு. அந்த ஐடியாவை கொலாப்ஸ் பண்ற விதமா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தோ ஒரு ஹெட் கோச்சோ இல்லை பவுலிங் கோச்சோ இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, என்னோட ஒப்பீனியன் தான் அங்கே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். கேகேஆர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம். ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபார்முலா வந்திருந்திருப்பாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா புதுசாக செட் ஆஃப் ஐடியாஸை ஃபார்ம் பண்ணுறது இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் கேகேஆர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கிடைச்சா போதும், அவர் என்ன சொன்னாலும் அது ஓகேன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. செகண்ட் டிமாண்ட் என்ன வைக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு ஹெட் கோச்சாக இருந்தது அபிஷேக் நாயர் தான். அபிஷேக் நாயரையும் சேக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அபிஷேக் நாயர் ஆஸ் அ ஹெட் கோச்சாக அவரோட ரெக்கார்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப புவராக தான் இருந்துச்சு. கேகேஆருக்காக ஆஸ் அ பேட்டிங் கோச்சாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. பட் ஓவராலாக ஆஸ் அ ஹெட் கோச்சாக அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஐபிஎல்ன்ட்டு இல்லை, எந்த டோர்னமெண்ட்லையும் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டில் முடிஞ்சதே இல்லை. ஸோ இதை ஹர்திக் பாண்டியா முன் வச்சு அவரை சேக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது பர்டிகுலராக ஹெட் கோச்சில் இருந்து மட்டுமா இல்லை ஓவராலாக ஃப்ரான்ச்சைஸில் இருந்தே எடுக்கணுமாங்கிறது தெரியலை. ஸோ 3வது டிமாண்டாக என்ன வைக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐபிஎல் 2027க்கான மினி ஆக்ஷன் ஷியூராகவே வரும். ஸோ அதில் பிளேயர்ஸை எடுப்போம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நாம் பண்ணுறதா தான் இருக்கணும். ஸோ நான் எனக்குன்னு செட் ஆஃப் பிளேயர்ஸை எடுப்பேன், அந்த ஐடியாலஜியில் போனால் கண்டிப்பாகவே நல்லா இருக்குங்கிற மாதிரியான அவரோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுறாரு. யூஸ்வலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேகேஆரோட சிஇஓ, ஹெட் கோச், இன்ஃபேக்ட் கேப்டன் கூட ஆக்ஷன் டேபிளில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஒப்பீனியனை வச்சு தான் பிளேயர்ஸை எடுப்பாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட வாய்ஸ் தான் அங்கே கொஞ்சம் ஹையாக இருக்கணுங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. 4th டிமாண்ட் என்ன வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சம் பிளேயர்ஸ் டீமில் இருந்து ரிட்டையர்டோ அப்படி இல்லைன்னா லீவோ ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டையும் வைக்கிறாரு. இதன் மூலமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரஹானே, மேபி சுனில் நரேனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் சுனில் நரேனை ஏஜ் ஃபேக்டர் வச்சு பார்த்தா ஓகே தான். பட் ஆஸ் அ பெர்ஃபார்மராக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் ஐபிஎல்லை நம்ம பார்த்ததுமே இல்லை. ஏன் ஹர்திக் பாண்டியாவே டீமுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக நரேனை வெளியே போக விட மாட்டார். ஸோ நம்ம ஏஜ்டு பிளேயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேபி மனிஷ் பாண்டே, அஜிங்கா ரஹானே இந்த மாதிரியான பிளேயர்ஸை சொல்ல வராருன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா வைக்கக்கூடிய 5th டிமாண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு என்னோட சாய்ஸாக தான் இருக்கணும், இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலாக இது ஒரு சைடில் இருந்து பார்த்தா ஓகே தான். ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அவங்களுக்குன்ட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது இவரோட மேட்ச் ஆகாததுனால தான் வெளியே வராரு. ஸோ கேகேஆரை இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேகேஆர் ஓனருக்கு இவரோட டிமாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக உடன்பாடு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் நம்பர் 1ல இருக்கணும், கப் வின் பண்ணணும், பிராண்டிங் வைஸ் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆல் கேஷ் டீலில் தான் மோஸ்ட்லி ஹர்திக் பாண்டியாவை எடுக்கிறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா தெரியுது. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ட்டு தெரில.
ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக ஆல் கேஸ்ட் டீலுக்கெலாம் விட மாட்டாங்க, கண்டிப்பாக பிளேயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. மோஸ்ட்லி கேம் கிரீனை கொடுத்துட்டு தான் ஹர்திக் பாண்டியாவை வாங்குவாங்கங்கிற மாதிரி தெரியுது. பட் இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக ஹர்திக் பாண்டியா வைக்கக்கூடிய டிமாண்டெல்லாம் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை மறக்காம கீழே ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, எங்கே சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அங்கேயும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.